நான் அவங்களோட பாதிப்பை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21, 2025 முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த முதல் ப்ரோமோவில் வந்து பார்வதியை வந்து குப்பையெல்லாம் சொல்கிறாங்க. யார் கனி அந்த டீம் அதில் சொல்கிறாங்க, நான் குப்பையெல்லாம் கையில் எடுக்க மாட்டேன், அள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்வதி சொல்கிறாங்களா. அதுக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்து வந்து நீங்கள் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி வந்து கனி கேட்டுட்டு, அதாவது வீட்டு தலையாக இருக்கிற கனி கேட்ட பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி கொடுத்துருக்கிற ப்ரோமோவில் வந்திருக்கிற டாப்பிக்கு. நேற்று தான் எல்லாத்தையும் பிரித்தாங்க, வீடு பிரித்தாங்க. அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் கொடுத்தாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லேருந்து நம்ம ஆளுங்க 2 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. யார் எஃப்ஜேவும் திவாகர்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வாரம் ஏதாவது கேம் ப்ளே பண்ணால் தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. பார்வதி எல்லா இடங்கள்லையும் தன்னால் என்ன கேம் ப்ளே பண்ண முடியுமோ அதை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்குது. அதான் சொன்னேன், அந்த ஸ்டாண்டு நெகட்டிவ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி எடுத்திருக்காங்க. அதை நோக்கி வந்து அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா கனி அவர்களுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டாஸ்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரிலாம் சில முடிவுகள் எடுக்கணும்னு வைங்களேன். இந்த உப்பள்ளி போடுறது அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சுல, இதெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு டீமை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது வந்து கனிக்கு இந்த வாரத்தில் வந்து புரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கனிக்கு வந்து அந்த பொசிஷன் கொடுத்த பிறகு நிறைய விஷயங்கள் கன்னிங்கால நிறைய விஷயங்கள் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு பொசிஷன் கிடைச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கலாம், 2 பேரையும் வந்து ஒரு மேக்கப் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா, 2 வீடையும் கொஞ்சம் மேக்கப் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கனி வந்து சில முயற்சிகள் எடுத்து இருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த டீமுக்குள்ளே தான் தெரியுமே, எல்லாருமே வந்து வேலை செய்ய மாட்டானுங்க, எல்லோரும் சோம்பேறினாங்க. பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்கோ அதை நோக்கி மட்டும்தான் ஓடிட்டு இருப்பாங்க. எப்படியாவது இந்த அடுத்த வாரம் தப்பிச்சிடணும், இந்த வாரம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு கிமிக்ஸ் பண்ணி நம்ம தப்பிச்சணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட மைண்டில் இருக்குமே தவிர இவங்க கேம் ஆடணுங்கிற ஒரு மனநிலைக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சோம்பேறிகளை எப்படி வந்து மேக்கப் பண்ணுறதுக்கான கனி அப்படிங்கிறவங்க வந்து முயற்சி பண்ணி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். கனி அவர்கள் வந்து அக்கானு கூப்பிட்ற அந்த ஒரே ஒரு பாயிண்டை வச்சுக்கிட்டு மட்டும்தான் இங்கே வந்து கேம் ப்ளே பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் ஏதாவது நடக்குதா, பாசிட்டிவாக நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். சாப்பாடு பிரச்சனையை மட்டுமே மையமாக வச்சுக்கிட்டு வந்து வாரக்கணக்காக ஓடிட்டு இருந்தது. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குப்பையை ஒரு பிரச்சனையை எடுத்து வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வாரமாவது இந்த சோத்து பிரச்சனைகளை தாண்டி ஒரு புரிதலோடு இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்று ஏற்கனவே பிக் பாஸ் வந்து சில ஹிண்ட் கொடுத்துட்டாரு, உங்ககிட்ட இருந்து சில கண்டென்ட் நான் எதிர்பார்க்குறேன். அதாவது சபரிக்கிட்ட இருந்து, அப்புறம் எஃப்ஜே கிட்ட இருந்து, கானா இது வினோத்துக்கிட்ட இருந்து சில பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்குறேன், விக்ரம்கிட்ட வந்து காமெடி எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சோசி மீடியாவில் ஆல்ரெடி உங்களை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டென்ட் பண்ணிங்கன்னா மக்கள் உங்களை வந்து அட்ராக்டிவாக பார்ப்பாங்க அப்படிங்கிற இடத்துல பிக் பாஸ் சில பாயிண்ட் கொடுத்துருக்காரு. மீது எல்லாருமே சரியாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகலை, நீங்கள் எது உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னே தெரில அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது அப்படிங்கிறது பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இதை அவங்களுக்குலாம் மரமண்டிக்கு ஏறிச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ பேசிக்கிறாங்க, பட் ஆனால் என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி வந்து தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ தீபாவளியெல்லாம் முடிச்சது பிறகு எல்லாருக்குமே சில ஐடியாஸ் வந்திருக்கும். ஸோ பிக் பாஸோட மோடுக்கு வரும் அப்படின்னு சில ஐடியா வந்திருக்கும். விஜய் சேதுபதி கேட்ட கேள்விகள்லேருந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக கேட்க வேண்டிய கேள்விகள் கூட அவர் சரியாக கேட்காம வந்து பேன உட்காந்துருக்கிறாப்புல. ஸோ எனக்கு இன்னும் பல்ஸ் வேணும். கமல் சார்லாம் எப்படி வந்து தள்ளிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி விஜய் சேதுபதியும் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி நடந்துக்காம, மக்கள் நம்ம என்ன நினைப்பாங்க ஏது நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெலாம் வந்து யோசிக்காமல் தன்னுடைய மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து ஓப்பனாக பேசுகிற இடத்துக்குள்ளே வந்து விஜய் சேதுபதி வரணும். கான்ட்ரவர்சி வந்தால் வந்துட்டு போகுது, நெகட்டிவிட்டி வந்தால் வந்துட்டு போகுது, அதை ஃபேஸ் பண்ணாமல் விஜய் சேதுபதி எப்படி வந்து சைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியவே இல்லை. ஸோ விஜய் சேதுபதி இந்த பல்ஸுக்குள்ளே வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாப்புல. ஹவுஸ்மேட்ஸ் வந்து என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் விஜய் சேதுபதியால் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க என்றைக்கு புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி இந்த நாள் எப்படி நடக்குது, தீபாவளி கொண்டாடுறதுக்கு பிறகு நல்லா சாப்பிட்டு முடிச்சு நல்லா தெம்ப வந்திருக்காங்க, மட்டன் சுக்கா அது இதுன்னு பயங்கரமான விருதுலாம் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பல்ஸுக்கு வராங்க அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம். லைவில் பார்த்துட்டு நானும் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நானே இந்த 2-3 நாட்கள் இந்த தீபாவளி கொண்டாட்டம் அது இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பிக் பாஸில் இந்த பழைய சீசன் அந்த இதில் பழைய எபிசோடெலாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, திவாகர் மேலே இருக்கிற ஒரு சாஃப்ட் கன்சர்னில் திவாகர் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பையன் தேவை அப்படிங்கிறனால அந்த பிள்ளையை வந்து அப்படி உள்ளே வச்சுருக்காங்க. பார்வதி இந்த நெகட்டிவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்குது. சபரி இவங்கெல்லாம் வந்து ஒரு கேங்காக இருக்காங்க. சபரி கனி இவங்கெல்லாம் ஒரு கேங்காக இருக்காங்க. அவங்களாம் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ரொம்ப அட்டென்டிவாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஒரு சென்சிபிளாக இருக்கணும், ஒரு கேம் ப்ளே பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 13-14 பேர் இல்லை. அதுதான் இங்கே வந்து இந்த பிக் பாஸ் வந்து ரொம்ப டவுனாக இருக்கிறதுக்கு டிஆர்பியில் வந்து படுத்துருச்சான். டிஆர்பியில் 5 பாயிண்ட் கீழே போயிடுச்சா, அந்தளவுக்கு வந்து பல்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்குண்டான காரணம் இந்த வாரமாச்சு அந்த பல்ஸை கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். செகண்ட் ப்ரோமோவில் கொஞ்சம் லீடு கிடைக்கும், லைவில் பார்த்தா சில விஷயங்கள் கிடைக்கும். பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட நான் கருத்துக்களை ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் மக்கள்.